எல்லாருக்கும் வணக்கம். ரூவி கோல்டன் டியூலிப் ஹோட்டலில் இருக்கிற சிம்போனி ரெஸ்டாரண்ட்லேருந்து பிளாகர்ஸ் கொஞ்சம் பேரெல்லாம் இன்வைட் பண்ணி ஒரு அரபிக் டின்னர் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அதுக்காக தான் நான் இப்போ கிளம்பி போயிட்டுருக்கேன். அங்கே போயிட்டு என்ன இருக்குது எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். சரியா, வாங்க. இந்த ரெஸ்டாரண்ட் எக்ஸாக்டாக ரூபி மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் ஜுவல்லரி இருக்குது, அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது. பேஸ்மெண்ட் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது. ரெஸ்டாரண்ட் உள்ள என்டர் ஆன உடனேயே பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக அழகாக ஸ்வீட்ஸ் தான் ஃபஸ்ட்டு வச்சுருக்காங்க. ஸோ பேஸ்ட்ரி, பக்லாவா, ஃபுல்லாக நிறைய அரபிக் டெசர்ட் அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் ஃப்ரூட் சாலட் அதெல்லாம் கூட வச்சுருக்காங்க. ரெஸ்டாரண்ட் பார்க்குறதுக்கே செம்ம சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரபி நைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாலட், டெசர்ட், பிரியாணி, கபாப், சூப்பு அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்குது. நாம் இன்றைக்கி வந்திருக்கிறது வந்து அரபிக் பஃபே நைட்ஸ். லாஸ்ட் வீக் வந்து ஏஷியன் பஃபே நைட்ஸ்ன்னு வச்சுருந்தாங்களாம். நெக்ஸ்ட் வீக் வந்து பஞ்சாபி ஸ்டைலில் பஃபெட் பண்ண போகிறாங்களாம். அதுக்கடுத்து சவுத் இந்தியன் ஸ்டைல். இப்படி ஒவ்வொரு வீக் வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்டான கான்செப்டில் வந்து பஃபே வந்து இங்கே சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பஃபெட் டின்னரோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பெர் ஹெட் வந்து 5.8 ரியால் இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. டைமிங் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வீக்கெண்ட் ஆயிடுச்சுன்னா 7 PM நைட்டு 10:30 PM வரை அவைலபிளாக இருக்குது. குனாஃபா எனக்கு இவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த எந்த ஃபுட்டோட நேமே அவ்வளோவா வாயில் நுழையில. பட் ஆனால் கண்ட்ரி எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா ஈரான், துருக்கி, சிரியா, ஈஜிப்ட் இந்த மாதிரி அந்தந்த கண்ட்ரியில் இருக்கிற ஸ்பெஷலைஸ்ட் ஃபுட் எல்லாமே அவைலபிளாக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனல் டச்சாக ஐஸ்கிரீம் கூட வச்சுருந்தாங்க. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஃபைனலாக எல்லாரும் கூட சேர்ந்து குரூப் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை பை.